தவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பியிருக்கின்றனர். சபாநாயகரை சந்தித்து மனுவை வாபஸும் பெற்றிருக்கின்றனர். வேலுமணியை அங்கீகரிக்க கோரிய மனுவும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இருதரப்பும் தகுதி நீக்க மனுவை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். எங்களுக்குள் இருந்தது வெறும் கருத்து மோதலே என்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு தற்போது பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போதும் தெரிவித்திருந்தனர். தற்போது விஜயின் முதலமைச்சர் நாற்காலியானது ஆட்டம் காண துவங்கியிருக்கிறது. விஜய் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 119ஆகவும் குறைந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் தவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பியிருக்கின்றனர். தவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். தவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து மனுக்களையும் வாபஸ் பெற்றிருக்கின்றனர். அரசுக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்கள் பழனிசாமி அணிக்கு திரும்பியதால் விஜயின் முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் காண துவங்கியிருக்கிறது. விஜய் அரசுக்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 119ஆக தற்போது குறைந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் தவேக அரசுக்கான பலமானது 119ஆக தற்போது குறைந்திருக்கிறது. அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கின்றனர். அதிமுக சட்டமன்ற கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டாக மனு அளித்திருக்கின்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவளித்த அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு திரும்பியிருக்கின்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவளித்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு திரும்பியதால் சட்டப்பேரவையில் விஜயின் பலமானது குறைந்திருக்கிறது. அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக வேலுமணியை அங்கீகரிக்க கோரிய மனுவும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனுவும் வாபஸ் பெற்றிருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தவேகவை ஆதரித்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தற்போது திரும்பி இருக்கின்றனர். காலை முதலே இந்த பரபரப்பான தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது ஆட்டம் காணுகிறது முதலமைச்சர் விஜயின் நாற்காலி.
சட்டப்பேரவையில் தாவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பக்கம் திரும்பியிருக்கின்றனர். தாவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து மனுக்களையும் வாபஸ் பெற்றிருக்கின்றனர். தாவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்து தங்களது மனுக்களை தற்போது வாபஸ் பெற்றிருக்கின்றனர். அரசுக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்கள் பழனிசாமி அணிக்கு திரும்பியதால் விஜயின் முதலமைச்சர் நாற்காலியும் தற்போது ஆட்டம் காண்கிறது. விஜய் அரசுக்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 119ஆக குறைந்திருக்கிறது. சபாநாயகரை சந்தித்து மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் விஜயபாஸ்கர். வேலுமணியை அங்கீகரிக்க கோரிய மனுவும் அங்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இருதரப்பும் தகுதி நீக்க மனுவை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். எங்களுக்குள் இருந்தது வெறும் கருத்து மோதலே என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டார். அதையும் பார்த்தோம். தாவேகவை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்திருக்கின்றனர். பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக பழனிசாமி இருப்பார் என்றும் சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கின்றனர் அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக சட்டமன்ற கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டாக மனு அளித்திருக்கின்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவளித்த அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் பழனிசாமி அணிக்கு திரும்பியிருக்கின்றனர்.